அட இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போயிடுச்சு. வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ஒரு பிரெட் பீஸா பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. பீஸான்னு சொன்னால் பிடிக்கலன்னு சொல்கிறவங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி நம்ம தித்திக்குதே ஹோம் சேனலில் ஒரு சிம்பிளான பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு 1/2 கப் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சூடான தவால கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைஸை இதில் வச்சு ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதுங்க. இன்றைக்கி நம்ம மைதா பிரெட் தாங்க எடுத்துருக்குறோம். உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட் பிரெட் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது ஒன் சைடு லைட்டாக நம்மளுக்கு டோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் சாஸே ஒரு ஸ்லைஸ்க்கு போதுமானதாக இருக்குங்க. உங்களுக்கு பீஸாவோட ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானது. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம சீவி வச்சிருக்கிற சீஸ் வந்து இதில் போட்டுக்கலாங்க. சீஸ் எவ்வளோ போட்டிங்கனாலும் இந்த ரெசிபி சூப்பராக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு சீஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பிரெட் ஸ்லைஸுக்கு 1 கியூப் சீஸ் வந்து எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சீஸ் போட்டதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கிற கொடமிளகாய் கேப்சிகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம், அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வெங்காயம், கொடமிளகாய், தக்காளி மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கிற தக்காளிங்க. தக்காளியோட தோல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற ஊன் வந்து வேணாங்க. இந்த 3 மட்டும் போட்டு செய்யும் போதே இது ரொம்பவே சுவையாக இருந்துச்சுங்க. நீங்கள் இது கூட வேறு ஏதாச்சும் கார்ன் அந்த மாதிரி இல்லை மஷ்ரூம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், இன்னும் சுவையாகவே இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே மேலே போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் துருவி வச்ச சீஸ் போட்டுக்கலாங்க. அப்போ தான் சுவையாக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சீஸ் வந்துட்டு கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாங்க. ஆனால் சீஸ் போட்டால் தான் இந்த ரெசிபி ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி தரதுன்னு உங்களுக்கு தெரியலையா, இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் லோட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரெடியான பின்ன சூடான தவால கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா ஹீட் ஆகி உருகி வரும்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இதில் வச்சுருங்க. இது நம்ம தவால பண்ணுறதா இருந்ததுன்னா 4லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு. இதே நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜிலையோ இல்லை மைக்ரோவேவ் ஓவன்லேயோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் போதுங்க. பிரெட் ஸ்லைஸை வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க. 4லேருந்து 5 நிமிஷம் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் தீஞ்சிருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக பிரெட் ஸ்லைஸை நகர்த்தி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சீஸ் எப்படி நல்லா உருகி வந்திருக்குதுன்ட்டு. இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ. பாய்.